Hi students, welcome to Indika AC Academy. So video பண்ண உங்களுக்கு மாமா நடிகர் திலக். So நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, இது ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வீடியோ வித் கரண்ட் பிரசன்ட் சிச்சுவேஷன். So ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வீடியோன்னு யார் சார் சொன்னதுன்னா நம்மளாவே சொல்லிக்க வேண்டியதான். ஓகேவா? அதாவது இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க MAWS இன்டர்வியூக்கு எல்லாம் அப்படி போயிட்டே இருப்பீங்க. ஏஐ போஸ்டுக்கான இன்டர்வியூ இப்போ நடந்துட்டு இருக்கு கரண்ட்ல. டிப்ளமோக்கான இன்டர்வியூ அக்டோபர் 21 ஸ்டார்ட் ஆக போகுது. ஆல்ரெடி உங்களுக்கு இந்த தகவல் தெரிஞ்சிருக்கும். இப்போ எக்ஸாமும் MAWS இன்டர்வியூ உங்களுக்கு ஒன்னா வருதுன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் எழுதுங்க. ஆனா எக்ஸாம்கான ஹால் டிக்கெட் உங்களோட அந்த MAWS ரெஜிஸ்டர் நம்பர்லாம் MAWSக்கு மெயில் அனுப்பிச்சிருங்க. ஓகே, மெயில் அனுப்பிச்சிங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு இன்டர்வியூ செப்பரேட்டா என்னைக்காவது நடத்திக்குவாங்க. இந்த அப்டேட் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரைட்? அது இருக்கட்டும். ஸோ அதனால நீங்க எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதும் ஆஸ் வெல் அஸ் இன்டர்வியூ போகிறது ரெண்டுமே ஸ்டாப் பண்ண வேணாம். ரெண்டுமே நீங்க உங்க ஃப்ளோல பண்ணுங்க. இப்போ இது என்ன வீடியோ அப்படின்னா, அந்த இன்டர்வியூல என்னென்ன கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க அதே கேள்விகள் தான் வரப்போற நாட்களில் கேட்கப்படுமா இல்ல மாறுமா? பிக்கு என்ன லெவல்ல கேட்பாங்க, ஏக்கு என்ன லெவல்ல கேட்பாங்க, டிப்ளமோ கோர்ஸ்க்கு என்ன லெவல்ல கேட்பாங்க, எல்லாமே இந்த வீடியோ சொல்லிடுறேன். தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ கொஞ்சம் கடைசி ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வரப்போற ஏஐ எக்ஸாம் ஆகட்டும், MAWS ஆகட்டும், JDO மோட்டார் வெஹிக்கிள் இதுக்கான ஆன்லைன் கிளாஸ் டெஸ்ட் மெட்டீரியல் எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டா ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இன்ட்ரெஸ்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா 7708 இந்த மாதிரி கான்டெக்ட் பண்ணி நீங்க உங்க டவுட்ஸ் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். வீடியோ கண்டினியூ பண்ணலாம், ரைட்? சோ வீடியோ பொறுத்தவரைக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து என்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. இப்போ என்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா, அதாவது ஜென்ரலா எல்லாருக்கும் கேட்ட கேள்விகள் பாத்தீங்கன்னா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஊர்ல உங்க டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பிளேசஸ் என்ன, ஏதாவது ரிவர் ஓடுதா, டேம் ஓடுதா, அதே மாதிரி உங்க ஊர் வந்து பாத்தீங்கன்னா முனிசிபாலிட்டியா இல்ல கார்பரேஷனா, அப்படி முனிசிபாலிட்டியா இருந்தா எப்ப முனிசிபாலிட்டியா கொண்டு வந்தாங்க, கார்பரேஷனா இருந்தா எப்ப கார்பரேஷன் கொண்டு வந்தாங்க, சரிங்களா? இந்த மாதிரி விஷயங்கள், அந்த பேசிக்கா இருக்க விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். ஓகே, இப்போ உங்க ஊர் வந்து ஒரு மாநகராட்சி அப்படின்னா உங்க ஊருக்குள்ள எத்தனை நகராட்சி இருக்கு, எத்தனை பேரூராட்சி இருக்கு, அதெல்லாம் கண்டிப்பா தெரியணும். ஓகே, அதான் கண்டிப்பா தெரியணும். உங்களோட கார்பரேஷனா இருந்தா அதுக்குள்ள எத்தனை முனிசிபாலிட்டிஸ் இருக்கு அது உங்களுக்கு டெஃபினட்டா தெரிஞ்சிருக்கும். இது பேசிக்கா இருக்கு விஷயம். இதை தாண்டி சிவில், ட்ரிபிள் இ, மெக்கானிக்கல் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பாக்குறப்ப இந்த சிவில் ஓரியன்டான கேள்விகள் அதிகமா கேட்டிருக்காங்க. இப்போ இந்த வாட்டர் சப்ளை ஆகட்டும், ஹைட்ராலிக்ஸ் ஆகட்டும், ஏன்னா இது வந்து வாட்டர் சப்ளை போர்டு அப்படிங்கிறப்ப அந்த மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல்குள்ள பூந்து கேட்டாங்கன்னா இல்ல. ஏன்னா கேள்வி கேட்கிற பேனல்லாம் MAWS டிபார்ட்மெண்ட் அப்படின்றப்ப அவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப ட்ரிபிள்னா ஓம்ஸ்லானா என்ன, கிர்ச்சாஃப்லானா என்ன, ஓகேவா, டிசி மோட்டர்னா என்ன, டிசி சர்க்யூட்னா என்ன, அதெல்லாம் அவங்க கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவையும் இல்லை. ஓகே, சோ அப்படி பாக்குறப்ப அந்த கோரா அந்த வாட்டர் சப்ளை எல்லாம் குறிப்பா சிவில்ல டெப்தாவே நீங்க படிப்பீங்க. புரியுதா? அந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. டெக்னிக்கல் கேள்வி இருக்கு, இந்த மாதிரி தான் இருக்கு. சார் அப்ப நாங்க மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் பத்தி படிக்க வேணாமா சொன்னா அதை படிச்சுட்டு போங்க. என்ன சொல்றேன்னா, சிவில் ரிலேட்டடா அந்த பேசிக்கான விஷயங்கள் படிச்சுக்கோங்க. ஆனா டெக்னிக்கலா கேட்ட கேள்வி எல்லாமே வாட் இஸ் வாட் தான். உங்கள்கிட்ட ஒரு ப்ராப்ளம் கொடுத்து சால்வ் பண்ண சொல்ல, டெரிவேஷன் கேட்கிற அதெல்லாம் எதுவுமே இல்லை. அதாவது ப்ராப்ளம் கொடுத்தா சால்வ் பண்ண சொல்ல, எல்லாமே வாட் இஸ் வாட் தெரியணும். ஓகேவா? தெரியணும். இப்ப என்னன்னா, நீங்க ட்ரிபிள் இ மெக்கானிக்கலா இருக்கீங்க அப்படின்னா இப்போ உங்கள்கிட்ட ட்ரிபிள் இ மெக்கானிக்கல் கேள்வி கேட்டா நீங்க பதில் சொல்லிடுவீங்க, பதில் சொல்லிதான் ஆகணும், அது உங்களுக்கு தெரியும். இப்ப இன்கேஸ் சிவில் கேள்விகள் கேட்டாங்க அப்படின்னா நீங்க 1-2 கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அதை என்ன நினைப்பாங்க அப்படின்னா, பரவாயில்ல இந்த பையன் இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிருக்கான், இந்த பொண்ணு இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிருக்கு அப்படின்னு கண்டிப்பா உங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும். ஓகேவா? இது ஒரு பாயிண்ட். சோ அதனால ஏன்னா அகைன் சிவில் படிச்சவங்க சிவில் கேள்வி பதில் சொல்லிதான் ஆகணும். உங்களுக்கும் அந்த வாட்டர் சோர்சஸ், ஓகே, சோ அந்த மாதிரி உள்ள போறப்ப அந்த வாட் இஸ் வாட் கேள்விகள் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க. டெக்னிக்கல் கேள்வியும் கேட்டிருக்காங்க. ஜிஎஸ்ல இதான் முனிசிபாலிட்டி அந்த மாதிரி விஷயங்கள் உங்க ஊரை பத்தி உங்களுக்கு பேசிக்கா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? சரி, அடுத்த கேள்வி கேட்பீங்க. சார் இப்ப பிக்கு டெக்னிக்கலா எப்படி சார் கேள்வி கேட்டாங்கன்னா டிப்ளமோ லெவலில் தான் கேள்வி கேட்டிருக்காங்க. ஓகேவா? பிக்கு டிப்ளமோல தான் கேள்வி கேட்டிருக்காங்க. அப்ப டிப்ளமோக்கும் அதே மாதிரி தான் கேட்க போறாங்க. இப்ப நம்ம தான் இப்படி யோசிச்சோம், பி இன்டர்வியூனா அப்படி இருக்கும், டிப்ளமோ இன்டர்வியூனா இப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அவங்க இன்டர்வியூ ஒரே பாயிண்ட் ஆஃப் தான் பாக்குறாங்க. அப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்பீங்க, அப்ப எக்ஸாமே ஒரே பாயிண்ட் ஆஃப் வச்சிருக்கோம்ல சார், பி டஃபா இருந்தது சார், அது முடிஞ்சு, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், அதை விட்டுருங்க. இன்டர்வியூ அப்படிங்கிறது ஒரே மாதிரிதான் இருக்கும். இவங்களுக்கு கஷ்டமா, அவங்களுக்கு ஈஸியான. இப்ப என்னன்னா, இந்த டே 1 நேற்று அக்டோபர் 7 அன்னைக்கு இன்டர்வியூ நடந்துச்சுல, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட கேளுங்க. அன்னைக்கு அவங்களுக்கு எப்படி இன்டர்வியூ இருந்ததோ அதே மாதிரி தான் எல்லாருக்குமே இருக்கும். ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நடந்திருக்கு, 5-10 நிமிஷம் வரைக்கும் இன்டர்வியூ நடந்திருக்கு. ஓகே, சோ ரொம்ப அப்படியே புஷ் பண்ணி அப்படியே ஸ்ட்ரிக்டா இருந்துச்சா சார்னா அப்படிலாம் இல்ல. ஏன்னா இன்டர்வியூ போயிட்டு வரவங்கள்ட்ட பர்சனலா நம்ம பேசணும். ஓகேவா? பர்சனலா பேசணும், பக்கத்துல கூப்பிட்டு வச்சு என்னப்பா என்ன நடந்துச்சு அப்படிங்கலாம் விசாரிச்சு பார்த்தப்ப ப்ரெஷர் ஆகிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. ஏன்னா நம்ம என்னதான் சொன்னாலும் அந்த டைம்ல ஒரு ப்ரெஷர் வரும், அதை ஹேண்டில் பண்ணிக்கோங்க, பண்ணணும், அதான் விஷயம். ஆனா பெருசா பயப்படுறதுக்கான அவசியங்கள் ஒன்றும் இல்லை. ஓகே, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் இப்போ TNPSC இதெல்லாம் இன்டர்வியூ மாதிரிலாம் இல்ல, நார்மலா ஒரு இன்டர்வியூ மாதிரி தான் இருந்திருக்கு. ஓகே, நல்லா போல்டா போய் அட்டன் பண்ணிட்டு வாங்க. ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள், நம்ம இல்ல எல்லாருமே டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள்ல தான் வந்திருக்கு. ஸோ உங்களோட ஊரை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க.
ஏன்னா டெக்னிக்கலா இப்போ உங்களுக்கு சம்பந்தம் இல்லாதெல்லாம் கேட்கறப்ப தெரியலன்னீங்கன்னா அது ஓகே. ஆனா உங்க ஊரை பத்திலாம் தெரிஞ்சிருக்கணும், அதை கண்டிப்பா அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா, இதெல்லாம் ரெடி பண்ணிக்கோங்கப்பா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.